கஞ்சி போராட்டம் எத்தனை நாட்கள் குட்ட குட்டத்தான் குனிஞ்சிருந்தான் குனிஞ்சவன் நிமிர்ந்து விட்டான் சட்டப்படிக்கு வர மறுத்தா சந்திக்க துணிந்து விட்டான் நியாயம் கேட்கும் காலம் நேரம் நாளை தோன்றும் மனுஷன் என்னவோ நல்லவன் தான் அவன் மனசுல தாண்டா பேய் இருக்கு கோலம் அழகாத்தான் இருக்கு அவன் குணத்தில் நாயிர்வால் இருக்கு கோலம் அழகாத்தான் இருக்கு குணத்தில் நாயிர்வால் இருக்கு மனுஷன் என்னவோ நல்லவன் தான் அவன் மனசுல தாண்டா பேய் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நீதான் குறுக்க வந்து நிக்கிற இப்போ பசங்களா பாருங்கடா ஒரே அடி அந்த ஆத்த தாண்டி போகுது பாரு ஆத்த தாண்டி போகணுமா போச்சா இந்த வளையல் எங்க அம்மாவது இப்போ எங்க அப்பாவது உங்க அப்பா இதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான் மரியாதையா அதை பெட்டிக்குள்ள பூட்டி வைக்க சொல்லு மறுபடி இந்த வளையல உன் கையில பார்த்தேன் இந்த வளையலோட சேர்த்து ஒன்னையும் தூக்கிட்டு போயிடுவேன் இந்த மிரட்டெல்லாம் உங்க வீட்டு பொம்பளை கிட்ட வச்சுக்க துண்ட குடு மரியாதையா சொல்றேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் துண்ட குடு துண்ட குடுக்கல முட்டி தட்டி போடுவான் கொஞ்சம் சாப்பிடுமா ராமோ இவங்கிட்ட சொல்லப்பா இவங்க கூட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல தோசை வேணாம் ஒண்ணும் வேணாம் அம்மா அம்மா உனக்கு 4 மருமகள் வந்தா கூட இவ்வளவு ருசியா தோசை சுட்டு கொடுக்க முடியாது கொஞ்சம் சாப்பிடுமா அம்மா 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 இவனை என் கையை விட சொல்லுடா கொஞ்சம் தோசை தோசைமா அம்மா அம்மா ஆமா ஆமா அம்மா பசியோட இருக்காதம்மா இனிமே நான் எந்த பொண்ணுகிட்டையும் வம்புக்கு போக மாட்டேம்மா கொஞ்சம் சாப்பிடுமா அம்மா 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 தம்பி போவம்மா இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டான் எந்த தடவை மன்னிச்சிடுமா ஆமா இவன் பெரிய யோகிய தம்பிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா கல்யாணம் ஆகிறது பொண்ணு கூட சுத்துறதோ கொஞ்சறதோ நல்லா இருக்கா உனக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன் நல்லா கேளுமா இவனும் அந்த பவானி பொண்ணு சேர்ந்து அடிக்கிற கொட்டம் 2 பேரும் மாங்காய் மரத்து மேல ஏறுறதும் மாங்காய் பறிக்கிறதும் இவன் ஒரு பக்கம் கடி அவன் ஒரு பக்கம் கடி ஐயோ ஒரே கடி சாப்பிடுமா அவரை பத்தி நீ என்னடா சொல்றது 2 பேரும் உயிரை வாங்குறீங்க ராஜு பாத்தியா உன்னால அம்மாவுக்கு எவ்வளவு மன கஷ்டம் மரியாதையா தோப்பு கரணம் போடு அப்போதான் அம்மா சாப்பிடுவாங்க அவரை தோப்பு கண்ணம் போடு சொல்லிட்டு நீ ஏன்டா சிரிக்கிற உண்மையிலேயும் தான் எனக்கு கோவம் நீயும் தோப்பு கண்ணம் போடு சரிம்மா அம்மா தோப்பு கரணம் போட்டுக்கிட்டா இருப்போம் போதும் நிறுத்துங்கடா இன்னைக்கு மட்டும் சாப்பிடுறேன் நான் தான் ஊட்டுவேன் ராமு அவங்கிட்ட சொல்லுவே நான் இப்போதைக்கு தான் சமாதானம் ஆயிருக்கேன்னு டேய் ராஜு கேட்டியா அம்மா இப்போதுக்கு தான் சமாதானம் ஆயிட்டாங்களா உன்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிட்டேன் சரிப்பா ராஜே நேத்து அந்த பொண்ணுகளுக்கு முன்னாடி உன்னை நான் கண்டிக்க விரும்பல அதான் சும்மா இருந்தேன் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் தரக்குறைவா நடந்துக்காத ஒரு பெண்ணோட மரியாதையை நீ குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிறேன்னு அர்த்தம் அதை மட்டும் என்னால சகிச்சுக்கவே முடியாது நாளைக்கே உனக்கு ஒரு பொண்ணை பார்க்க போறேன் எனக்கு பிடிச்ச பொண்ணா பாரு உனக்கு எந்த பொண்ணு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் பேசாம தூங்கு போறங்க வர்ற வழியில உங்க தம்பி குடிச்சிட்டாரு எங்க இருக்காவ எங்க அண்ணன் பந்தயம் கட்டிக்கிட்டு சேவல் சண்டை விடுறாரு என்ன அவனே அலி 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 ராஜு
பாருமா, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கொண்டா பத்திரம். பையனா பொண்ணாம்மா? நான் பார்த்து சொல்றேன். ஆம்பளை. ராமு அப்பா ஆயிட்டான், நான் பாட்டி ஆயிட்டேன். நீங்க வந்துட்டா இந்த பேர குழந்தைக்கு தாத்தா இல்லைங்கிற குறையும் தெரிஞ்சிடும். எப்போ வருவீங்க? எப்போ வர போறீங்க? என்னாச்சு? இந்த ராஜு என்ன என் மகன் கூட சண்டை போடுறீங்க? என்ன நடந்தது? அவன் என்ன தப்பு பண்ணா? லட்சுமி அம்மா, உங்க மகன் நாகரிக மகன் கையை பிடிச்சிருந்தான். நாங்க மட்டும் நேரத்தில் வந்து தடுக்கிற இந்த கிராமத்துடைய வாழவே போயிருக்கும். ராஜே, கை பிடிச்சு எழுத்தியா? அவன் போய் சொல்றான். அவன் எதுக்காக போய் சொல்லணும்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நிச்சயமா செஞ்சிருப்பேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? ஒரு பொண்ணோட மரியாதையை குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிறதா தான் அத்தனை நான் சொன்னதே இல்லையா? மீறி இதுவே எந்த பொண்ணுக்கு வந்து போவியா? 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 இன்னைக்கு உன்னை நானே கொண்டு போட்டேன். சொல்லடா, பாய்ட்டான்னு சொல்லடா, சொல்லு, சொல்லுடா, சொல்லு. ஏன்டா பேச மாட்டேங்க? சொல்லுடா, பிள்ளை எடுக்க வேண்டாம், சொல்லு. காரணம் இல்லாம ஏன் ராஜு போட்டு அடிக்க? மேல எந்த தப்பு இல்லை. அந்த ராணி தான் வளையல காட்டி காட்டி இவனை வம்புக்கு இழுத்தா. ஆமா அத்தை, அந்த ராணிதான் வளையல் அவர் முகத்துக்கு நேரா காட்டி ஆட்டத்தை உண்டாக்கினா. அத்தை, அந்த வளையல் இவர் உங்களுக்கு கொடுத்தது. அதை போட்டுக்கிட்டு சும்மா என்ன உங்க வீட்டுக்குள்ள ரொம்ப யோக்கிய மாதிரி இவனை பத்தி தெரியாது. கிராமத்துல எந்த பொண்ணை வம்புக்கு இருக்காம இருந்திருக்கான். பூர்த்தி சொல்றது இல்லன்னு என் மீசி எடுத்துக்கிறேன். யோ நாகலிங்கம், அனாவசியமா என் வாயை கிளறாத. அப்புறம் மீசியை எடுக்க வேண்டியது வரும். ராஜபல்ல எங்க தப்பியா? சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசாத. பரமசிவா, உன் பொண்டாட்டி வாயாடக்கு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடா. பார்வதி, உன் வேலையை பாரு. ஏன் போன்ற என்ன இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு முன்னால வயசு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தது தப்பு தான். நாகலிங்கத்தை மன்னிப்பு கேட்பா. ஆமா ராஜ், மன்னிப்பு கேட்டுக்க. என்னையா அல்லையா நான் விடுகணும். அவன் கழுத்த திருட சொல்லுங்க, திருட. ஏய், உன் மக போட்டிருக்கிறது எங்க அம்மாவோட வளையல். மரியாதையா கழட்டி கொடுக்க சொல்லு. இல்ல
பேரோட சேர்த்து உன் பொண்ணு வளையல் வேணுமா? உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. இல்லன்னா வளையல தான் எதை கேட்டாலும் கொடுத்துடுவேன். இவன் இனிமே இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. ஐயா அப்படின்னா சொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு எந்த கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். அப்படி ஒண்ணும் செஞ்சிடாதீங்க ஐயா. முடியா, இனிமே இவன் இங்க இருக்கக்கூடாது. இத நான் மட்டும் சொல்லல, ஊரே சொல்லுது. ஏன் சும்மா இருக்கிறீங்க? சொல்லுங்க. உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்கல்ல, இன்னும் கிராமத்துல வேணும் விட்டு வைக்கலாமா? கூடாது. நான் இந்த கிராமத்துல இருக்கவே கூடாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. ராஜு இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டான். அவனை விட்டுடுங்க. பாக்குறீங்க? எல்லாரும் சொல்லிட்டாங்க. இழுத்துட்டு போங்க. இழுத்துட்டு போய் கிராமத்துக்கு வெளியே எடுத்துட்டு வாங்க. ஐயா ஐயா உங்களுக்கு எந்த கேட்டுக்கிறேன். ராஜுவை கிராமத்தை விட்டு அனுப்பாதீங்க ஐயா. ஐயா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளை கிராமத்தை விட்டு அனுப்பாதீங்க ஐயா. ராஜு என் பிள்ளை தப்பு பண்ணிட்டா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இனிமே தப்பெல்லாம் பண்ண மாட்டா, ஊர் நமக்கு வர மாட்டா. அப்பா என்ன பார்த்து உங்களை கை எடுத்து கும்பிடுறப்பா. என்ன பார்த்து என் பிள்ளை விட்டுடுங்கப்பா. அப்பா லட்சுமி, ராஜுவை மறந்துடு. அவன் கைய மீறி போயிட்டான். உன்னால அவன் அடக்க முடியாது. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளை திருந்துடுவா ஐயா. இனிமே இந்த கிராமத்துல எந்த பொண்ணையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். அப்படி பார்த்தான்னா நான் ஜவாப்தாரி. நானே இவனை கொண்டு போட்டுறேன். அம்மா ஐயா என்ன பார்த்து என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. சத்தியமா இவன் திருந்துடுவா, இவன் திருந்துடுவா. அம்மா, இனிமே ராஜு எந்த தப்பும் பண்ணாம நீதாமா பாத்துக்கணும். சரி ஐயா.